வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். தமிழக அரசியல் களத்தில் இன்று விஜய் அவர்கள் பதவி பிரமாணம் செய்து விடுவார் அல்லது நாளை விஜய் அவர்கள் பதவி பிரமாணம் செய்து விடுவார் என்று ஒரு 3 நாட்களாக பரபரப்பான செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் ஆளுநர் இதுவரை பதவி பிரமாணம் செய்வதற்கு அழைக்கவில்லை. தற்பொழுது விஜய் அவர்களுடைய கட்சியின் கூட்டணியாக சேர்ந்து 117 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு நிலையில் இருக்கின்றார்கள். இன்னும் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவைப்படுகின்றது. இந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுவதற்கான களங்களை எடுத்து விடுதலை சிறுத்தைகளோடு பேச்சுவார்த்தைக்கான களங்களை தமிழக வெற்றி கழகம் எடுத்தது. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த மட்டில் கம்யூனிஸ்ட் என்ன முடிவெடுக்கிறதோ அதே முடிவை நாங்களும் எடுப்போம், காரணம் நாங்கள் கூட்டணியில் பயணித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் என்ற கருத்தை எடுத்து வைத்தது விடுதலை சிறுத்தைகள். ஆனால் கம்யூனிஸ்ட் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைத்து விட்டது. ஆனால் இதுவரை விடுதலை சிறுத்தைகள் இந்த கூட்டணி விடயத்தை மையப்படுத்தி எந்த ஒரு தகவலையும் சொல்லாத ஒரு நிலைமை நீடித்து கொண்டிருக்கின்றது. நேற்று இரவு தங்களுடைய முடிவை அறிவிப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டது. விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் காணொலி மூலம் தன்னுடைய கட்சியின் உயர்மட்ட நிர்வாக குழு உறுப்பினர்களிடம் பேசினார் என்பது செய்தி. அப்படி பேசப்பட்ட அந்த நிர்வாக குழு கூட்டத்தில் பலர் தமிழக வெற்றி கழகத்தோடு இணைய வேண்டும் என்கின்ற அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து அதை தங்களுடைய தலைவருக்கும் எடுத்து வைத்தார்கள் என்பதுதான் செய்தி. ஆனால் 5 பேர் கடுமையாக எதிர்த்தார்கள் என்ற ஒரு கருத்து பதிவிடப்படுகிறது. ஒன்று வன்னியரசு அவர்கள், இன்னொன்று SM பாலாஜி அவர்கள், 3வது ஸ்னாவாஸ் அவர்கள், 4வது வைகை செல்வன் அவர்கள், இன்னும் ஒருவர் என்று 5 பேர் இந்த தமிழக வெற்றி கழகத்தோடு செல்வதற்கு நாம் யோசிக்க வேண்டும் என்கின்ற கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள் என்கின்ற ஒரு செய்தி பரவிக்கொண்டு இருந்தன. எனவே நேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அவர்கள் நாங்கள் யாருக்கு ஆதரவு என்பதை சொல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. பத்திரிகையாளர்களும் அந்த கணக்கீட்டில் பயணித்தார்கள். ஆனால் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தமட்டில் நாளை காலை நாங்கள் அறிவிப்போம் என்றார்கள். நாளை காலை 11 மணிக்கு நாங்கள் இதை குறித்து தெளிவாக அறிவிப்போம் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் சொல்லப்பட்டது. ஆனால் இன்று காலை அந்த 11 மணிக்கு அந்த அறிவிப்பு வந்ததா என்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது அங்குதான் பல கேள்விக்கணைகள் எழும்புகின்றன. எப்படியாவது இன்று 11 மணிக்கு விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் விஜய் அவர்களோடு நடத்த இருக்கக்கூடிய அந்த கூட்டணி விடயங்களை மையப்படுத்திய அந்த ஆதரவு நிலையை மையப்படுத்திய செய்திகளை சொல்லிவிடுவார் என்கின்ற நிலைப்பாட்டில் ஊடகத்தை சார்ந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் அசோக் நகரில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளின் கட்சி அலுவலகத்தில் வந்து கூடியிருந்தார்கள். அதுபோல விடுதலை சிறுத்தைகளின் தொண்டர்களும் ஒரு சுமூகமான ஒரு உறவு ஏற்பட்டுவிடும், தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு செல்வதற்கு விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி அமைத்து அதற்கான களத்தை அமைக்கும், அந்த சந்தோஷ செய்தி சொல்லப்படுகின்ற பொழுது நாம் பட்டாசு வெடித்து கொண்டாட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் பட்டாசு போன்றவை வாங்கி வைத்திருந்தார்கள். அதுபோல அந்த அலுவலகத்திற்கு விஜய் அவர்கள் வருகிறார்கள் என்பதற்காக புதிய இருக்கைகள் வாங்கி போடப்பட்டது. அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிப்பதற்காக மாலைகள் வாங்கி வைக்கப்பட்டன. எனவே ஒரு பரபரப்பான ஒரு களத்தை நோக்கி மாறி இருந்தது விடுதலை சிறுத்தைகளின் அலுவலகம். விஜய் அவர்கள் அசோக் நகருக்கு வருகிறார் என்கின்ற செய்திகளை ஊடகங்கள் சொல்லிக்கொண்டு இருந்தன. இந்த சூழலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முக்கிய நிர்வாகிகள் ஒரு சிலர் ஊடகத்தை சந்தித்தார்கள். ஊடகத்தை சந்தித்த அவர்கள் ஒரு செய்தியை எடுத்து வைத்தார்கள். ஊடக நண்பர்களுக்கு இப்பொழுது ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கலாம், நீங்கள் காலையிலே வந்திருப்பீர்கள், ஆனால் எங்களுடைய தலைமை இன்னும் விவாதத்தில் இருக்கின்றது, மாலை 4 மணிக்கு மேல் எங்களுடைய முடிவு என்ன என்பதை நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம், எனவே தற்பொழுது நீங்கள் கலைந்து செல்லுங்கள் என்று பத்திரிகையாளர்களிடம் அந்த மூத்த உறுப்பினர்கள் குறிப்பிட்டார்கள். ஆனால் பத்திரிகையாளர்கள் அதை ஏற்றுக்கொண்டு கலைந்தார்களா என்றால் இல்லை,
பத்திரிகையாளர்களை பொறுத்த மட்டில் அது அவர்களுக்கு ஒரு மனச்சோர்வை கொடுத்திருக்கிறது என்பதைத்தான் பார்க்க முடிகின்றது. அதுபோல தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தொண்டர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் கண்டிப்பாக காலையிலே தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு தெளிவான முடிவை அறிவித்து விடுவார், நாம் அடுத்த நகர்வுகளை நோக்கி நகரலாம் என்று காத்திருந்தார்கள். ஆனால் தொல் திருமாவளவன் அவர்கள் இதுவரை எந்த பதிலையும் சொல்லவில்லை என்பதுதான் நிஜம். இந்த சூழலில் இன்னொரு செய்தி பரவிக் கொண்டிருக்கின்றது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொல் திருமாவளவன் அவர்களிடம் ரகசியமான ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருப்பதாகவும், அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் தொல் திருமாவளவனை முதல்வராக்குவது என்றும் திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆதரவு கொடுப்பது என்கின்ற களத்தில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற செய்தியை எடப்பாடி அவர்கள் தொல் திருமாவளவனிடம் தெரிவித்தார் என்கின்ற இன்னொரு செய்தி இருக்கின்றது. ஆனால் திமுகவை பொறுத்தமட்டில் 6 மாதங்களுக்கு நாங்கள் ஆட்சியில் ஏற இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை மையப்படுத்தி நாங்கள் எந்த விமர்சனங்களையும் வைக்க மாட்டோம், அதுபோல அவர்கள் ஆட்சி ஏறுவதற்கு எந்த தடையும் செய்ய மாட்டோம் என்று தெரிவித்திருந்தார்கள். ஆனால் தெரிவித்ததன்படி அவர்கள் செயல்படுகிறார்களா என்கின்ற விடயம் பெரும் கேள்விகளாக இருக்கிறது என்பதுதான் நிஜம். தற்பொழுது தொல் திருமாவளவன் அவர்கள் 4 மணிக்கு அறிவிப்பதாக அறிவித்திருக்கின்றார். இந்த 4 மணிக்கு அவர் அறிவிப்பதாக சொல்லக்கூடிய இந்த செய்தி எப்படி இருக்கும் என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. அதற்கு முன்பு தொல் திருமாவளவன் அவர்கள் நேற்று இரவு மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து, அவருடைய இல்லத்திற்கு போய் சந்தித்து அவருடன் ரகசியமான பல விடயங்களை குறித்து பேசியிருக்கிறார் என்கின்ற செய்திகளும் வருகின்றன. அப்பொழுது என்ன பேசப்பட்டது, எதனை மையப்படுத்திய கருத்துகள் எடுத்து வைக்கப்பட்டது போன்ற விடயங்கள் அப்பொழுது பரபரப்பாக எடுத்து வைக்கப்படவில்லை. ஆனால் தற்பொழுது அந்த விடயங்கள் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதே வேளையில் தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய அந்த செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது, விடுதலை சிறுத்தைகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுப்பதற்கான முனைப்பை காட்டுவதற்கு வேகம் காட்டுகிறதா, அல்லது விடுதலை சிறுத்தைகளின் வேகத்தை தடை செய்வதற்கு ஒரு சிலர் பின்னால் இருந்து அதற்கான களங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்களா என்கின்ற கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. தற்பொழுது உள்ள சூழலில் தமிழக அரசியல் களத்தில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடித்துவிடக் கூடாது என்கின்ற நிலைப்பாட்டில் தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காய்கள் அனைத்துமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில்லாத ஒன்றாக இருக்கிறது. ஆயினும் அவர்களுடைய ஒற்றை குறிக்கோள் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது என்கின்ற நிலைப்பாட்டை மையப்படுத்தியதாக இருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க முடிகின்றது. நமக்கு கிடைத்த செய்திகளின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக விஜய் அவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறுவார் என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.